Greetings, blessings, and peace to you, my beloved, in the mighty name of the Lord Jesus Christ. என்னுடைய அன்பானவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலும் ஆசீர்வாதமும் சமாதானம் உண்டாவதாக. Understand God's wisdom and it will help us to understand our life. தேவனுடைய வார்த்தை ஞானத்தை புரிந்து கொள்வோம், பிறகு நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள முடியும். The Bible says in book of Psalms chapter 119 verse 130, the Bible says, the entrance of thy words giveth light, it giveth understanding unto the simple. சங்கீதம் 119:130 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உள்ளவர்களாக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, in this life we are so eager, we are so desire to understand a lot of things in our life. It may be our family's issues, our financial issues, and our academic, and our work, and our business. There are a lot of things we are trying to understand and to apply it correctly, but in some way we are not unable to fully accomplish the perfect will that God has in our life, in every area of our life. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் நம்மளுடைய அகாடமிக்ல நம்ம தொழிலில் எல்லா காரியத்தை புரிந்து கொள்கிறதற்கு நம்ம அநேக காரியத்தை நம்ம செயல்படுத்துகிறோம். ஆனால் சில வழிகளில் சில பகுதியில் இந்த காரியத்தில் நமக்கு முற்றுமுழியாக தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு ஏற்ற பிரகாரம் புரிந்து கொள்ளாமல் போய்விடுது என்று நம்ம அறிந்து கொள்கிறோம். Now we must understand that only the God's wisdom can help us to understand the life's issue. நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையினுடைய விஷயங்கள் எல்லாம் நம்ம புரிந்து கொள்ளுகிறதற்கு முதலாக நம் தேவனுடைய வார்த்தை ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். The Bible says, the entrance of thy words giveth light and it giveth understanding unto the simple. வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வசனத்துடைய பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளதாக்குகிறது என்று சொல்லுகிறது. The entrance of God's word give light so that we may understand all the things which is hidden behind us, that the word of God becomes a light unto our path and show us to walk in the perfect direction that God has purposed in our life. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை வாழ்க்கை வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக ஆக்குகிறது, புரிந்து கொள்வர்களாக ஆக்குகிறது. இனி தேவனுடைய வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற சரியான பரிபூர்ண திட்டத்தின் நோக்கத்தில் ஏற்ற பிரகாரம் நடக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை தான் வாழ்க்கையின் வெளிச்சத்தை தருகிறது நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். The Bible says in Proverbs chapter 8 verse 5, "O ye simple, understand wisdom, and ye fools, be ye of an understanding heart." நீதிமொழி 8 சொல்லுகிறது, பேதைகளை விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையா இருங்கள் சொல்லுகிறது. Now the Bible admonishing us, instructing us, so we should understand wisdom and we should have an understanding heart. The வேதம் சொல்லுகிறது, நமக்கு விவேகம் உள்ளவர்களா நம்ம விவேகமுள்ளவர்களா அடைய வேண்டும் என்று சொல்லுகிறது. மற்றும் புத்தியுள்ள சிந்தியா இருக்க வேண்டும், புரிந்து கொள்கிற இருதயம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று வேத வசனம் வலியுறுத்துகிறது. My beloved in Christ Jesus, understanding God's word is so important to apply it perfectly in our life. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம் தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை ஸ்திரம்பட விதத்துல அபியாசப்படுத்துகிறதற்கு நம்ம முதலாவது தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்கிறது மிக மிக அவசியமா இருக்கிறது. The Bible says in Proverbs chapter 4:7, wisdom is the principal thing, therefore get wisdom, and with all thy getting get understanding. நீதிமொழி 4:7 சொல்லுகிறது, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் என்று சொல்லுகிறது. The Lord Jesus Christ emphasized the importance
of understanding in book of Matthew chapter 13 verses 3 to 8 when he told the parable of the sower. மத்திய 13ஆம் அதிகாரம் 3-8 வாசம் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனுடைய ஓமை குறித்து விஷயத்தை அவர் உரைக்கும் போது சொல்லுகிறார். அவது புரிந்து கொள்ளுகிற தேவனுடைய வார்த்தை கேட்டு புரிந்து கொள்கிற முக்கியத்துவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். In his illustration about the parable of the sower, Jesus Christ explained that as the sower went forth to sow his seeds, they fell into different ground. Some fell by the wayside, and the birds of the air came and picked them up, and they had no chance to grow. The Lord Jesus, however, highlighted the problem of this group of people to be their lack of understanding of the word they heard. இயேசு கிறிஸ்து இந்த விதைக்கிற ஓமையை குறித்து சொல்லும் பொழுது அது வலியுறுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார். அது விதைக்கிறவன் அவன் விதைக்கிற இடத்துல விதைக்கும் பொழுது பலவிதமான நிலத்தில் அது விழுந்தது. சில விதைகள் வழியோரம் உள்ள நிலத்தில் விழுந்தது. அப்பொழுது பறவைகள் வந்து அதை எடுத்துக்கொண்டு அந்த விதைகள் எடுத்துக்கொண்டு போய்விட்டது. ஆகையினால் தான் அது பலன் தராம முற்றிலும் அது பெருக முடியாம போகிற ஒரு சூழ்நிலை ஆகிறது என்று அறிந்து கொள்வது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதில் மிக மிக எதை குறிப்பிடுகிறார் என்றால், இப்படிப்பட்டவர்கள் வழியோரம் அதையிலே விதைக்கப்பட்ட இப்படி நபர்கள் இந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்க என்றால், தேவனுடைய வார்த்தை கேட்டும் அவங்க புரிந்து கொள்ளாமல் இருக்கார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வலியுறுத்துகிறார். Matthew chapter 13 verse 9, Jesus said, while anyone is hearing the word of the kingdom and does not grasp and comprehend it, the evil one comes and snatches away what was sown in his heart. This is what was sown along the roadside. மத்திய 13:10 சொல்றார், ஒரு ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான், அவனே வழியருகே விதைக்கப்படும் இயேசு சொல்லியிருக்கிறான். Now, the practical application of God's word is depend of our understanding of God's word. ஆகிய இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை அபியாசப்படுத்தக்கூடிய அதோடைய செயல் எது, அது நமக்கு எங்க இருக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்கிற விஷயத்தில் அது சார்ந்து இருக்கிறதா என்று அறிந்து கொள்ளும். So we can't put the word of God we can't put to work the God's word that we don't understand. ஆக நம்ம புரிந்து கொள்ள தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில அது கிரியை செய்ய வைக்க முடியாது அறிந்து கொள்கிறோம். So without the understanding of the word of God, it becomes challenging to implement biblical principles and teachings effectively in our daily life. ஆக நாம் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் இந்த தேவனுடைய வேத வாக்கியத்துடைய கொள்கைகளையும் அதோடைய போதனைகளையும் திறம்பட விதத்தில் நம்ம வாழ்க்கை அபியாசப்படுத்துகிறதுக்கு அது மிக சவாலா ஆகிவிடும் என்று அறிந்து கொள்கிறோம். So we must prioritize understanding God's word so that we may confidently and faithfully apply it in every area of our life. ஆக நம்ம வாழ்க்கை எல்லா பகுதியிலும் தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கையாகும் விசுவாசத்தோடும் அதை அபியாசப்படி செயல்படுத்துகிறதுக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை படித்து புரிந்து கொள்ளுகிற அது முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். We must understand that through the understanding of God's word we can fully embrace and act upon the truth of scripture. நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும் பொழுது அது நம்ம வாழ்க்கை தேவனுடைய வேத வாக்கு சத்தியத்தை முற்றுமே தழுவிக்கொள்ளும், அதன் மேல செயல்படுத்தும் அது உதவி செய்கிறதா இருக்கு. So for you to understand every area of your life and to put the word of God effectively in your life and to get a wonderful result in your life and a victorious life in your life, you must read the God's word, meditate God's word, and must understand in God's word. ஆகிய நம்ம உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை எல்லா பகுதியிலும் வெற்றி சிறந்து வாழ்கிறதற்கு திறம்பட செயல்படத்தக்கதாக தேவ வார்த்தை அபியாசப்படுத்த நம்ம என்ன செய்யணும்? தேவ வார்த்தையை படித்து தியானித்து அதை புரிந்து கொண்டு அதை நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படுத்த இருக்க வேண்டும். So understanding God's word help us to understand our life. தேவனுடைய வார்த்தை நம்ம புரிந்து கொள்ளும்போது நம்ம வாழ்க்கையின் விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Amen.